தமிழக பாஜக தலைவரை தேர்வு செய்ய தேர்தல் அதிகாரியாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பாஜக தேசிய அளவிலான உறுப்பினர் சேர்க்கையை தொடர்ந்து அமைப்பு தேர்தல் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த நியமனமானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பாஜகவை பொறுத்தவரை கடந்த செப்டம்பர் மாதம் தேசிய அளவிலான உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. அந்த உறுப்பினர் சேர்க்கை நிறைவு பெற்று தற்போது உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது. அந்த உட்கட்சி தேர்தல் என்றால் அமைப்பு ரீதியாக பல்வேறு பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட தலைவர்களை தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அடுத்ததாக பல்வேறு மாநிலங்களுக்கான பாஜக தலைவர்களும் அதனைத் தொடர்ந்து தேசிய பாஜக தலைவரும் தேர்வு செய்யப்பட வேண்டியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களுக்கும் புதிய பாஜக தலைவரை தேர்வு செய்வதற்காக பாஜகவினுடைய தேர்தல் அதிகாரிகளை பாஜக தலைமை நியமித்திருக்கிறது. அதாவது சுனாவ் அதிகாரி என்று சொல்லப்படக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை பாஜக நியமித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை புதிய பாஜக தலைவரை தேர்வு செய்வதற்காக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை முன்னாள் தமிழக பாஜக தலைவரும் தெலங்கானா மாநில ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்திற்குரிய பாஜக தேர்தல் அதிகாரியாக முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல மிசோரம் மாநிலத்திற்கு புதிய பாஜக தலைவரை தேர்வு செய்வதற்காக தமிழக பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய மகளிர் அணி தலைவியுமான வானதி சீனிவாசன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தவிர புதுச்சேரி மாநில பாஜக தலைவரை தேர்வு செய்வதற்காக தருண் சுக் என்பவர் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவை தவிர குஜராத், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் பல்வேறு மத்திய அமைச்சர்கள் தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குஜராத்தை பொறுத்தவரை மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவும், கர்நாடகாவை பொறுத்தவரை மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானும், அதே போல உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும், பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டாரும், மத்திய பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பாஜகவினுடைய மத்திய தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விரைவில் சம்பந்தப்பட்ட மாநிலத்திற்கு நேரில் சென்று மாநில கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆகியோரிடம் கருத்துக்களை கேட்டு அவர்கள் முன்னிலையில் புதிய பாஜகவினுடைய மாநில தலைவர்களை தேர்வு செய்வார்கள். அதே போல தேசிய செயற்குழு உறுப்பினர்களையும் இவர்கள் தேர்வு செய்வார்கள். அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய நபர்களை தேசிய பாஜக தலைமை அதிகாரப்பூர்வமாக நியமித்து அறிவிப்புகளை வெளியிடும். எனவே விரைவில் தமிழகத்தினுடைய புதிய பாஜக தலைவர் யார் என்பதை தேர்வு செய்வதற்கான அந்த நடைமுறைகள் விரைவில் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.